அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இது பற்றி மேலும் அறிய வாருங்கள் வீடியோவுக்கு. வணக்கம், வந்தனம். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள். உலகத்து உறவுகள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். இன்று முக்கியமான ஒரு நாட்டில் நடைபெற்ற ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கிறோம். பாரிஸ் 2024. இதை பற்றி நீங்க என்ன சொல்றீர்கள்? இந்த பாரிஸ் இன்றைக்கு ஒலிம்பிக்கை பற்றி தான் கேட்க நினைக்கிறேன் நான். சரியா சொன்னீங்கள். அண்மையில் மிகவும் கோலாகலமாக உலகத்து மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்த ஒரு நிகழ்வு இந்த ஒலிம்பிக் பாரிஸ் 2024 ஓப்பனிங் செரிமனி. அதில் மிகவும் ஆச்சரியமானதும் மிகவும் வித்தியாசமான முறையிலும் அந்த ஒலிம்பிக் ஆரம்ப விழாவை நடத்தியிருந்தார்கள். இன்று நடைபெற்ற நேரம் துவக்கம் இன்று வரை சமூக வலைத்தளங்கள் அதை பற்றியே பேசிய வண்ணம் இருக்கின்றன. உலக மக்களின் மனங்களில் வியாபித்து இருக்கும் இந்த ஒலிம்பிக் போட்டிதான் உலக மக்கள் மெய்வல்லுநர் போட்டியாக இருக்கின்றது. இது பாரிஸ் நாட்டில் நடந்த ஒரு அதிசயம் என்றே சொல்ல வேண்டும். அந்த அதிசயத்தோட சேர்த்தப்ப நீங்க தமிழ் தம்பிதான் அந்த ஒலிம்பிக் பிளாக்கை கொண்டு போகணும், அதை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்க அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் அதை பற்றி. ஆனா அவருக்கும் ஒரு உயரிய பதவி அதில் கிடைச்சது. அவர் கொண்டு போய் முடிஞ்சு இப்ப ஆரம்ப விழா நடைபெற்று கொண்டு முடிவடைந்தது பாரிஸில். அதுவும் பிரெஞ்சுக்காரர் என்றால் மிகவும் புதுமை விரும்பிகள், புதுமையாக எதையும் செய்வார்கள் என்றே சொல்வார்கள். அதை மிகவும் ஆடம்பரமாகவும் துணிந்து அவுட்டோரில், அதுவும் நதிக்கரையின் இருபுறமும் மேடை அமைத்து வழக்கத்திற்கு மாறாக மிக பிரமாண்டமான மேடையை நதிக்கரையின் அருகே இருபுறமும் போட்டு உலக பிரசித்தி பெற்ற அதிசயத்தில் ஒன்றான ஈபிள் டவரின் முன்னால் அந்த அழகை இன்னும் மெருகூட்டும் விதமாக ஒரு திறந்த வெளி அரங்கின் நதியின் இருபுறமும் ஒலிம்பிக் நிகழ்ச்சிகளை நடத்தி இருப்பது மிகவும் வியப்பாகவும் பாராட்டாகவும் இருந்தது. ஓமோ, அந்த ஒலிம்பிக் ஈஃபில் டவருக்கு முன்னால பெரிய பிரம்மாண்டமான பிளேஸ், அதுக்கு முன்னால நடக்குது. நல்லா இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் டிவிலாம் பார்த்து மகிழ்கிறோம். அங்கே இருக்கிற கொடுத்து வச்சவர்கள் நேரடியாக பார்ப்பார்கள். என்கிற இலங்கை தமிழர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இதுவரை காலமும் பிரம்மாண்டமான ஸ்டேடியம் அமைத்து உள்ளரங்கத்திலேயே இதுவரை காலமும் பிரம்மாண்டமான மேடை அமைத்து அந்த மேடையின் உள்ளரங்கத்தின் உள்ளேயான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த முறை முற்றிலும் மாறுபாடாக அவுட்டோரில் நதியின் 2 புறங்களிலும் மேடை அமைத்து ஈபிள் டவருக்கு முன்னால் அங்கு நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளையுமே நீரின் மேல் நடத்தியிருந்தார்கள். அது உலக மக்களை வெகுவாக வியப்பிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியிருந்தது. அதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் தானே? ஓமோ, நிச்சயமா. நாங்கள் கூட பார்த்து நாங்கள் அது ஒரு பார்க்க கண்ணுக்கு ஒரு இதமாக குளிர்ச்சியாக தான் இருந்தது. உலக அதிசயமான ஈபிள் டவரின் 5 வளையங்களை கொண்ட ஒலிம்பிக் சின்னம் பொருத்தப்பட்டு, அதன் 5 வளையம்ன்றது அதே அவட்ட வேற வளையம் விட காசு இல்லை போல. அதுதான் 5 வளையம் என்று சொன்னால் 5 கண்டங்கள் நினைக்கிறேன். உலகத்தில் 5 கண்டங்கள் இருக்கு. 5 கண்டத்து மக்களும் ஒரு ஒரு விளையாட்டுக்காக கூடுற ஒரு முக்கியமான அதி உன்னத நிகழ்வு அங்க நடைபெற்றபடினால் 5 கண்டங்களும் அதுக்கு நீங்க ஜியோகிராஃபி தான் படிக்கணும், போய் சரித்திரத்தை படிக்கணும், அது கன விஷயங்கள் சொல்லணும். என்ன உலகத்தில் உள்ள 5 கண்டத்து மக்களும் வந்து அதை பங்கு பெற்றபடினால் அந்த அந்த 5 வளையங்கள் அதில் பொருத்தப்பட்டு ஈஃபிள் டவர்கள் மிகவும் அழகாக தோற்றமளித்தது எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். உலக அதிசயமான ஈஃபிள் டவரில் 5 வளையங்களை கொண்ட ஒலிம்பிக் சின்னம் பொருத்தப்பட்டு அங்கிருந்து வான வேடிக்கை என்ன, மின்சார அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளால் வான வேடிக்கை என்ன, அதை காண கண்கோடி வேண்டும். அது உண்மைதான். அது சரி, நல்லா தான் இருக்கு. பார்த்தது கண் குளிர்ச்சியாக தான் இருந்தது. சொல்லுங்க, தொடர். அதை அத்தனை சிறப்பாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அவதானமாகவும் வெளிக்கொண்ட விதம் பாராட்டுக்குரியது. அது என்ன அப்படி அவ்வளவுக்கு அந்த பாராட்டுக்குரியதுக்கு என்ன நடந்தது? என்ன அதுல தாற்பயம் சொல்லுங்க. உலகத்தில் உள்ள 202 நாடுகளிலும் இருந்து வந்த ஒலிம்பிக் போட்டியாளர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பெரிய ஆடம்பரமான கப்பலில் ஒவ்வொரு நாடாக அந்த 2 மரங்கிலும் உள்ள அந்த ஏரியில் அறிமுகப்படுத்திய விதம் எல்லோரையுமே ஆச்சரியப்பட வைத்தது. எங்கள் கனடா தேசம் 337 வீரர்களை அனுப்பி உள்ளது.
அவர்கள் சிவப்பு உடையில் அந்த கப்பலில் இருந்து கொண்டு கனேடிய கொடியை கையசைத்து வந்த காட்சி நம்ம எல்லோரும் உள்ளத்தையுமே கொள்ளை ஐயோ, அதை கொண்டிருக்கும். சொல்லவே இல்லை. அதுவும் அது அருமையா இருந்தது. அந்த கலர்ஃபுல்லா ரெட் கலர்ல சும்மா கண்ணுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, இதமா ஒரு குளிர்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது பார்க்க. எல்லாரும் கனேடிய பிளாக் அப்படிதான் இன்னும் சிரித்த முகத்தோட எல்லாரும் சென்றார்கள். அதை பார்க்க நல்லா இருந்தது. சென்ற ஒலிம்பிக் போட்டியில் கனடா தேசம் 24 பதக்கங்களை வென்று கனடா நாட்டுக்கு பெருமை சேர்த்தது. இந்த முறையும் அவர்கள் தமது திறமைகளால் நிறைய பதக்கங்களை பெற்று இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் நாங்கள் எல்லோரும் மனமாக வாழ்த்துகிறோம். அது உண்மை, அது உண்மை. 320,000 மக்கள் அந்த மேடையில் புடைசூழ ஈவில் டவர் மைதானத்தில் இருபுறமும் மேடை அமைத்து அருகே உள்ள மேம்பாலத்தில் வான வேடிக்கை நடத்தி அந்த நாட்டு கொடியை வெள்ளை நீலம் சிவப்பு நிறத்தில் பரவ விட்டது. பார்ப்பவர் கண்ணுக்கு பரவசமாக இருந்தது. என்ன மீண்டும் மீண்டும் பார்க்க கொள்ளும் ஒரு கண்கொள்ளா காட்சி. அத்துடன் வானத்தில் ஜெட் விமானங்கள் பறந்து நாட்டின் கொடியை புகை போன்று சீறி பாய்ந்த விதமும் ஒரு அட்டகாசமான நிகழ்ச்சி. அதைவிட உலக பிரசித்தி பெற்ற லேடி காகாவின் அட்டகாசமான பாடல், அட்டகாசமான நடனம் மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் இருந்தது. லேடி காக்கா அமெரிக்காவின் பிரபல்யமான ஒரு பாட்டுக்காரி, கோடீஸ்வரி. அவ ஒரு பாடு பாடி நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடியிருந்தா. அவரோட சேர்ந்து பிங்க் உடுப்பு போட்ட பெண்கள் ஆடின ஆட்டம் இன்னும் பல பேரை கவர்ந்திருக்கும். உங்களையும் கவர்ந்துட்டு போறாங்க பலர் அந்த அழகை, அந்த நிகழ்வை கண்டு கலத்தி இருப்பார்கள். அதுவும் ஒரு கண்ணுக்கு விருந்து படைத்திருக்கும். அதைவிட மிக முக்கியமான விடயம், கனேடிய பாடகி செனிலின் டியோனின் ஆடல் காட்சியும் அங்கே நடைபெற்றது. அது கனேடிய மக்களுக்கு உலகத்துக்கு அவ யார் என்று காட்டியிருக்கும் ஒரு நிகழ்வாகவும் அமைந்திருந்தது. கனேடியர்கள் அதை பற்றி மிகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கனேடிய வலைத்தளங்களில். பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருந்தது கனடியன் பாடகை படித்தது. அங்கு உரையாற்றிய உலக அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு ஒலிம்பிக் விளையாட்டின் தலைவர்கள் மற்றும் பலர் எல்லாருமே பேசிய ஒரே ஒரு விடயம், அவர்கள் உலக சமாதானம், உலக அமைதி, உலக ஒழுங்குமுறை, அதை பற்றியே எல்லோரும் பேசினார்கள். மனிதநேயம், சகோதரத்துவம், இது பற்றியே எல்லாரும் சிந்திக்க வேண்டும் என்றும் பேசினார்கள். உண்மையும் அதுதான். நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விடயம். போரில்லாத அமைதியான ஒரு நாடு, ஒரு உலகம் உருவாவதையே எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்குரிய வழிதான் என்னென்று ஒருவருக்கும் தெரியவில்லை. இனம், மதம், மொழி இவைகளை கடந்து வெறும் விளையாட்டிற்காக மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம் என்று பிரெஞ்சு ஒலிம்பிக் தலைவர் அறைகூவல் விடுத்திருந்தார். விளையாட்டு வீரராகிய நீங்கள் மெடல்களை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் குறுக்கு வழியில் போதை வஸ்துகளை பயன்படுத்தி நீங்களும் போதை வஸ்துகளை பயன்படுத்தாது நீங்களும் சட்டம் ஒழுங்கை கடைபிடித்து உங்களால் இயன்ற முறையில் நியாயமாக இப்போட்டிகளில் பங்கு பெற வேண்டும் என்றும் ஒலிம்பிக் போட்டி குழுவினர் கேட்டுக்கொண்டார்கள். உலக சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த விளையாட்டுகள் அந்த ஒலிம்பிக் போட்டியுடன் ஒரு வெள்ளை குதிரையுடன் பயணம் செய்த ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்பட்டது. இந்த ஒலிம்பிக் ஆரம்ப விழா நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். உங்கள் நாடுகளில் இருந்து உங்கள் நாட்டு மக்கள் வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று நீங்களும் பிரார்த்திப்பீர்கள். அதே போன்று நாங்களும் கனடா நாடு நிறைய பெரிய அதான் நான் யோசிக்கிறேன். தாய் நாடு இங்க பார்ட்டிசிபேட் பண்ற கொஞ்சம் கஷ்டம் தானே. இது கனடா வந்த வளர்த்த நாட்டை பற்றி கேட்போம். இந்த நாட்டு ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள். அவர்கள் நாடுகளில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று உங்கள் நாட்டு மக்கள் பதக்கங்களுடன் வீடு திரும்ப வேண்டும் என்றும் நாங்கள் நல்லாசியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.